முதல்ல அங்கே வந்து தாவேக்காங்கிறது அரசியல் கட்சியா இல்லை யூடியூப்ல கூவிட்டு இருக்காங்களான்னு தெரியல. நிர்வாகிகள் மாநாடு தானே? அதான் நிர்வாகிகள் மாநாடுன்னு சொல்லி நடத்தி 5000 பேருக்கு பர்மிஷன் வாங்கிங்க. கிரவுண்டு பெரிய கிரவுண்டாக இருக்குது. அதில் பல இருந்தாலும் இவர்கள் 5000 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம். வந்தவங்க அத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க. உட்காரத்துக்கு சேர் கூட போடல சார். இவர் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகல சார், தனி ஃப்ளைட்டில் போகிறார். சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 7லேருந்து 10 லட்ச ரூபா. ஒரு 5000 சேர் வாடகைக்கு வாங்குறதுக்கு எவ்வளோ சார் ஆகிடப்போகுது? சரி, அடுத்தது மீட்டிங் ஆரம்பிச்சு என்ன சொன்னது? கரேஜ். உங்கள் படம் ரிலீஸ் ஆகலைன்னா நீங்கள் எப்படியெல்லாம் பல்ட்டி அடித்து காலில் விழுந்திருக்கீங்க. 4 மணி நேரம் ரோட்டில் நின்றுட்டு அதுக்கப்புறம் போய் மேடமை சந்தித்து அப்ரூவல் வாங்க. விஜய் அங்கிள் மக்களுக்காக வாங்க. பரந்தூருக்கு வந்து குரல் கொடுத்தீங்க, என்ன பண்ணீங்க? இன்றைக்கும் அந்த லேண்டை பிடுங்குறாங்க. ஒரு பிரச்சனைக்கு நின்று இருக்கீங்களா? ஒரு விஷயத்துக்கு நின்னதில்லை. நான் வந்து நிப்பேன்னு சொல்கிறாரு சார். பரந்தூருக்கு போனார், பஸ்ஸை விட்டு இறங்கலை சார். இது இவங்களது இல்லை. இப்போ போன வாரம் திருவையாறில் உதயநிதி ஸ்டாலின் வர ஒரு கூட்டத்துக்கு இது பண்ணுறப்ப 2 பேர் கரண்ட் அடித்து செத்து போயிருக்காங்க. நம்ம மீடியா பேசாது சார். நம்ம மீடியாக்கள் காசு வாங்கிட்டு சில்லறைக்காக கூவுற மீடியா. எட்டப்பன் மீடியான்னு பேர். எல்லா வளர்ச்சி திட்டங்களும் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். நான் எதையுமே எதிர்க்கல. பட் பாதிப்பு இல்லாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ ஸ்டெர்லைட் இருந்ததுன்னா 25000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் சார். ஸ்டெர்லைட் மூடி 7 வருஷம் ஆச்சு. காற்றின் மாசு இன்னைக்கும் குறையல. அப்போ ஸ்டெர்லைட்டுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. கேன்சருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுரையில் விவசாய பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். கிருஷ்ணகிரியில் தோட்ட பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். சென்னையில் ஸ்போர்ட்ஸுக்கு பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கணும்னா அதிகபட்சம் 100 கோடி. ஏன் சார் அமைக்கல? யார் சார் உங்களை தடுத்தாங்க? அப்ப செய்ய வேண்டியதை செய்ய மாட்டீங்க. ஓட்டுக்காக மக்கள் வரி பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க. மணல் கடத்தல், கல்குவாரி, மண்ணு கல்லு போச்சா? மனுஷன் உடம்புல இருந்து கிட்னி திருடின பேர்ல வழக்கு போட்டு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தாவேக்கா அவங்களுடைய சேலம் மாநாட்டில் கலந்து கொண்ட சூரஜ் அப்படிங்கிற நபர் வந்து இறந்திருக்கிறாரு. அவருடைய உடலை நாங்கள் வாங்க மாட்டோம்னு குடும்பத்தினர் பிரச்சனை பண்ணாங்க. பிறகு ஒரு வழியாக தாவேக்கா தரப்பு வந்து ஒரு நிவாரணம் கொடுத்து அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு வச்சிருக்காங்க. உண்மையிலே அந்த பிரச்சனையில் என்னதான் சார் நடந்தது? இல்லை, முதல்ல அங்கே வந்து தாவேக்காங்கிறது அரசியல் கட்சியா இல்லை யூடியூப்ல கூவிட்டு இருக்காங்களான்னு தெரியல. நிர்வாகிகள் மாநாடு தானே? அதான் நிர்வாகிகள் மாநாடுன்னு சொல்லி நடத்தி 5000 பேருக்கு பர்மிஷன் வாங்கிங்க. கிரவுண்டு பெரிய கிரவுண்டாக இருக்குது. அதில் பல இருந்தாலும் இவர்கள் 5000 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம். இப்போ இது ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதாவது தமிழக அரசு மாநாடு கூட்டங்கள் இவ்வளோ பேருக்கு மேலே கூட்டினா இது மினிமம் இத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அப்போ கண்டிப்பாக 2-4 ஆம்புலன்ஸ் இருக்கணும். வந்தவங்க அத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க. உட்காரத்துக்கு சேர் கூட போடல சார். இவர் இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகல சார், தனி ஃப்ளைட்டில் போகிறார். சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 7லேருந்து 10 லட்ச ரூபா. ஒரு 5000 சேர் வாடகைக்கு வாங்குறதுக்கு எவ்வளோ சார் ஆகிடப்போகுது? ஸோ மக்கள் மேலே குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சா என்ன சார் பிரச்சனை? அங்கே அந்த நேரத்தில் தண்ணி கொடுத்து ஆசுவாசப்படுத்தி இருந்தால் பெருமளவில் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அவர் ஹார்ட் பேஷண்ட், இப்போ புதுசாக சொல்கிறாங்க. ஓகே, இருந்தால் அவர் எப்படி உள்ளே வந்தார்? இப்போ உங்கள் நிர்வாகி இல்லைன்னு சொன்னீங்கன்னால் வேறொரு செய்தி வருகிறது. அந்த நிர்வாகி பாஸ் அவருக்கு 1000 ரூபாய்க்கு அவர் பிளாக்ல வாங்கிட்டு வந்தாருங்கிறீங்க. அப்போ தாவேக்கா கட்சின்னாலே பிளாக் டிக்கெட் விற்கிற கும்பலா? ஏன்னா அவங்க கட்சி தலைவர் விஜய் அவர் என்னது, நாங்கள் மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறோன்றாரு. ஆனால் நம்ம OMRல படூரில் விஜய் வித்யாசிரம்ங்கிற பள்ளியில் மும்மொழி திட்டத்தை வச்சிருக்காரு. அந்த பள்ளி இடம் 2016 வாங்கியிருக்காருங்க. அந்த இடத்துல கைட்லைன் வேல்யூ 4 கோடி ரூபாய், மார்க்கெட் வேலை 15 கோடி ரூபாய். இவர் கரெக்டாக கைட்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஒன்றும் வேணாம், நீங்கள் போய் விஜய் வித்யாசிரம்னு மேப்பில் போட்டு பக்கத்தில் இன்னொரு லே அவுட் இருக்குது, போட்டால் 17 கோடி ரூபாய் இன்றைக்கி லேண்டு. சின்ன லேண்டுக்கு கமர்ஷியல் 40 அடி ரோடாக இருந்தால் 20 கோடிக்கு மேலே போகும். நான் 2016 ரேட்டு அப்போ 45-50 கோடி ரூபாய் இடத்த 10 கோடி ரூபான்னு காட்டியிருக்கேன்னா கருப்பு பணம். 15 கோடி வருமானத்தை காட்டலன்னு ஏற்கனவே வழக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க வருமானத்தை மறைப்பது தான் ஊழலின் உச்சக்கட்டம். இப்படி வரது தான் நீங்க லஞ்சமா கொடுக்க முடியும். சரி, அடுத்தது மீட்டிங் ஆரம்பிச்சு என்ன சொன்னது? கரேஜ். உங்க படம் ரிலீஸ் ஆகலைன்னா நீங்க எப்படியெல்லாம் பல்ட்டி அடிச்சு காலில் விழுந்திருக்கீங்க. 4 மணி நேரம் ரோட்ல நின்றுட்டு அதுக்கப்புறம் போய் மேடமை சந்திச்சு அப்ரூவல் வாங்கினீங்க. கொரோனா பீரியட்ல படம் ரிலீஸ், உங்க படத்துக்கு தான் முதல்ல 100% ரைட்ஸ் வந்துச்சு.
ஸோ இந்த ஆட்சி வந்த அப்புறமா பல படம் ரிலீஸுக்கு பல்ட்டி அடிச்சிருக்கீங்க. நீங்கள் எந்த நேரத்துலையும் நிமிர்ந்து நின்னது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் கரூரில் அப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு தமிழக அரசு அடிச்சு பிடிச்சி 10 லட்சம் ஒரே நாளில் வந்து 10 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. அங்கே ஹாஸ்பிட்டலில் போராடி அரசு ஏதோ கொடுக்கணும்னு இருக்காங்க. அவங்க அரசு கொடுக்கலன்னு இது ரொம்ப இஷ்யூ பெருசாகிடுன்னு 5 லட்ச ரூபா நீங்கள் தாவேக்க சார்பாக அங்கே 20 லட்ச ரூபா கொடுத்தீங்களா? இங்கேயே 5 லட்சம். அவங்களுமே தொடக்கத்துல ரொம்ப ஒரு சுணக்கம் தானே காமிச்சாங்க இந்த விவகாரம். இல்ல அதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து அவர் இது மாரடைப்பில் இருந்தார், நாங்க இது கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நிர்மல்குமார் ஒரு ட்வீட். சார் முதல்ல உங்க கூட்டத்தை நடத்துறதுக்கு பாதுகாப்பு, அதுவும் 5000 பேருங்கிறப்ப மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி சார் இது நடக்குது? கரூர்ல 41 வெளியில வந்துச்சு. அதுக்கு முன்னாடிகள்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கிறது. மற்ற இதுலயும் 1, 2 நடந்திருக்கு சார். இது இவங்களதுல இல்ல. இப்போ போன வாரம் திருவையாறுல உதயநிதி ஸ்டாலின் வர ஒரு கூட்டத்துக்கு இது பண்றப்ப 2 பேர் கரண்ட் அடிச்சு செத்து போயிருக்காங்க. நம்ம மீடியா பேசாது சார். நம்ம மீடியாக்கள் காசு வாங்கிட்டு சில்லறைக்காக கூவுற மீடியா, எட்டப்பன் மீடியான்னு பேரு. ஸோ 2 பேர் போய் கூகுளில் தேடுங்க, திருவையாறு உதயநிதி மீட்டிங்கில் கரண்ட் இது கொடியை கம்பம் கட்டும் பொழுது 2 பேர் செத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக என்ற ஒரு மக்கள் திராவிடம் என்று சொன்னாலே அது தமிழர் விரோதம் என்ற அர்த்தம். தமிழர்களை வஞ்சிக்கும் அரசு இவர். அதையும் நான் எனக்கு திராவிடமும் கொள்கை, தமிழ் தேசியமும் கொள்கை என்றால் இவரும் அந்த பாசிச மக்கள் விரோத கொள்கையை கொண்டவர். சார் முதல்ல வெளியில வாங்க சார். எல்லார் வீட்லையும் தமிழ்நாடே. அப்ப எதுக்கு அந்த இடத்த காசு கொடுத்து வாங்கின விஜய் வித்யாசன் இடத்த? உனக்கு தான் தமிழ்நாடே உன் வீடுன்னு. தயவு செய்து இந்த டயலாக் எல்லாம் சினிமாவில் வச்சுக்கோங்க சார். நீங்க கரியர் பீக்கில், நீங்க கரியரும் இல்லை பீக்கும் இல்லை. பீக் இதுன்னு முடிஞ்சதுன்னா இப்போ இதை விட நல்ல படம் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். இப்போ தோத்துட்டீங்க. ஏன்னா உங்களுடைய கடைசி பட நடிகை கேட்டாங்களாம், தோத்தா என்ன பண்ணீங்கன்னா அடுத்த படம் நடிப்பேன்னாங்களாம். எனக்கு தெரிந்த 2 கதாசிரியர்கள் 2 அடுத்த படத்துக்கு டிஸ்கஸும் பண்ணியிருக்காரு கதை. ஏன்னா எனக்கு அந்த இண்டஸ்ட்ரியிலையும் தொடர்பு. ஸோ இப்போ கரியர் உச்சம்னா இதுக்கு மேலே நல்ல படம் கொடுக்கணும் இல்லையா? இன்னைக்கும் உச்சத்தை, புதிய உச்சத்தை கமலஹாசனும் ரஜினிகாந்தும் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. உங்களை விட 20 வருஷம். நீங்களும் சின்ன பையன் இல்லை, நீங்களும் விஜய் அங்கிள் தான். 52 வயசு ஆயிடுச்சு. விஜய் அங்கிள் மக்களுக்காக வாங்க. பரந்தூருக்கு வந்து குரல் கொடுத்தீங்க, என்ன பண்ணீங்க? இன்னைக்கும் அந்த லேண்டை பிடுங்குறாங்க. ஒரு பிரச்சனைக்கு நின்று இருக்கீங்களா? ஒரு விஷயத்துக்கு நின்னதில்லை. நான் வந்து நிப்பேன்னு சொல்றாரு சார். பரந்தூருக்கு போனாரு, பஸ்ஸை விட்டு இறங்கல. ஆச்சா, அதுக்கப்புறம் 8 மாசம் ஆச்சு பரந்தூர். ஆனால் அரசு அதுக்கப்புறம் வேற ஸ்கீம் போட்டு இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை எல்லா வளர்ச்சி திட்டங்களும் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். நான் எதையுமே எதிர்க்கல. பட் பாதிப்பு இல்லாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இப்போ ஸ்டெர்லைட் இருந்ததுன்னா 25,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் சார். அங்க வேலை மாத்திரம் இல்லை சார், ஸ்டெர்லைட்டுடைய கழிவாக குளோரினும் சில ஆசிடும் கொடுத்தா, அதை ஃப்ரீயா கொடுத்தா அவங்க டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்ல எடுத்து மேட்டூர்லயும் சேலத்துலயும் ஃபேக்டரி நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். சரியா? இப்போ அந்த ஸ்டெர்லைட் மூடி 7 வருஷம் ஆச்சு. காற்றின் மாசு இன்னைக்கும் குறையல. அப்ப ஸ்டெர்லைட்டுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, கேன்சருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ஒரு திட்டமிட்ட பிரச்சாரத்தின் மூலமாக அந்த கம்பெனி இருந்தால் 25,000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர், 18% வட்டி போட்டால் 2,000 கோடி, 3,000 கோடி ஜிஎஸ்டி வந்திருக்கும். யாருக்கு நஷ்டம்? இந்தியா காப்பர் எக்ஸ்போர்ட்டரா இருந்தது இம்போர்ட்டரா, நெட் இம்போர்ட்டரா மாறிச்சு. அடுத்தது என்ன சொல்லுவாங்க, இங்கே வேணா குஜராத்தில் இப்போ அதானி இன்னொரு பெரிய ஃபேக்டரியை தொடங்கிட்டார். இப்ப திருப்பி கிரீன் தொடங்குறார் சார். இது முழுக்க தமிழர்களுக்கு விரோதமாக போய்கிட்டு இருக்கு. இப்ப இதை பத்தி எல்லாம் இவர் குரல் கொடுப்பாரா விஜய்? இப்ப இந்த பரந்தூர் விவகாரம் சொன்னீங்க. இப்ப தமிழக அரசு இந்த கல்குவாரிகளை முறைப்படுத்துவதற்கு ஒரு 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 ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. குறைந்தபட்சமா இப்ப 25 ரூபா கட்டினா போதும் அப்படின்னு ஒரு நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி சார்? சார் தமிழ்நாடு அரசுல அண்ணா விருதுன்னு ஒன்று கொடுத்தாங்க சார். அதை ஒரு பெரிய நபருக்கு கொடுத்தாங்க, பேச்சாளருக்கு கொடுத்தாங்க. அவர் ரொம்ப அழகா நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவார். திமுக அரசை பத்தி சொல்றப்ப எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சொல்லுவாங்க, சர்க்காரிய கமிஷன்ல நடந்த ஊழல் விஞ்ஞானபூர்வமான ஊழல். அந்த வரி அந்த இதுல இல்லைங்க. நான் படிச்சு பார்த்துட்டேன், அந்த வார்த்தை அப்படி இல்லை. ஆனால் அது விஞ்ஞானபூர்வ ஊழல்னா என்னன்னு சொல்லி நான் சொல்லும் இந்த அண்ணா விருது வாங்கும் நபர் அழகா சொன்னார். நீங்க ராமநாதபுரம் தான் சொன்னீங்க. விவசாயம் பார்த்துருக்கீங்களா? மல்லாட்டை இல்லாட்டி நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கடலையை பறிக்கணும்னா செடியோட பிடுங்கி கடலையை பறிக்கணும். இந்த அண்ணாதுரை விருது பெற்றவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் சாதா ஆளு, அந்த தலைவர் செடி அப்படியே இருக்கும், கடலையை மாத்திரம் உருவிடுவாரு அப்படின்னு. அதான் விஞ்ஞான ஊழல்னாரு. அப்படி மாதிரி சார் ஒரு 4 மாசம் முன்னாடி கோயம்புத்தூர்ல குவாரியில தமிழ் இது அதே நபர் அப்புறம் ஒரு சீரியல்ல நடிச்சார் அந்த தலைவர். ஏன்னா யாருன்னு மக்களுக்கு புரியலன்னா இன்னும் கொஞ்சம் எளிதா புரியட்டும். அவர் என்ன சொன்னாரு, துப்புனா தொடச்சுக்குவோம் அப்படின்னாரு. ஸோ 3 மாசம் முன்னாடி
போய் தேடி பாருங்க. கல் குவாரிகள் என்பவை பூமி தாயின் மார்பை கிழித்து ரத்தத்தை குடிக்கின்றன அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லுச்சுங்க. சரியா? இப்ப என்ன அவ்வளவு தூரம் போவேனா? ஒரு வாரம் முன்னாடி ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ அங்க போன பத்திரிகையாளரை அடிச்சு இல்ல அவர் அங்க இல்லைன்னாங்க. அப்புறம் ஆடியோ வந்துச்சு, வீடியோ வந்துச்சு. இது வரைக்கும் அவங்க பேர்ல கேஸ் போட்டுருங்க, பத்திரிகையாளர் பேர்ல. இன்னும் சொல்ல போனா பத்திரிகையாளர்ங்கிறது அவர் ஒருத்தர் மாத்திரம் இல்ல. இதன் பின்னால் ஒரு சமூக செயற்பாட்டாளர் திருமலைசாமின்னு சொல்லிட்டு பிஜேபியை சேர்ந்தவர் இருக்கு. சரியா? ட்ரோன் எல்லாம் எடுத்தது அவர் தான். அவர் பல வழக்குகளை போட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு கல் குவாரி சார் எவ்வளவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? கல் மண்ணுல தமிழ்நாட்டுக்கு என்ன நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அதாவது நம்ம நிதி அமைச்சர் யாருங்க இப்போ? தங்கம் தென்னரசு. ஆனா திமுக வந்தப்ப யார் இருந்தாரு? பிடிஆர். அவர் என்ன சொன்னாங்க? அவர் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர், அவர் மேஜிக் செய்வார். ஆனா அவர் கண்டுபிடிச்சாருங்க, நிஜமாவே கண்டுபிடிச்சார். அவர் 2021 மேல இவங்க பதவியேற்றாங்க. முதல் வருடம் ஒரு 6 மாத குறுகிய கால பட்ஜெட் போட்டார். 2வது பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பேட்டி எடுக்கிறாங்க. சொல்லியிருக்காரு, நீங்க அவ்வளவு இது கொடுத்துருக்கீங்களே, 505 வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்கீங்களே, அதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா? இல்ல நான் கணக்கு பார்த்துட்டேன். கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் லீக்கேஜ் ஆர் வெரி ஹை. அதை நாங்கள் சரி பண்ணிட்டா முடியும். எவ்வளோ சார்? அதுங்களே கேட்குறாங்க. நான் சொல்ல வேண்டாம். தமிழகத்தின் மொத்த ஜிடிபியில் 2-3% டாஸ்மாகில் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸ் லீக்கேஜ்னாரு. தமிழக ஜிடிபி அன்னைக்கு 27 லட்சம் கோடி. அதில் 2% போட்டால் 54,000 கோடி, 3% போட்டிங்கன்னா 76,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. இப்போ 33 லட்சம் கோடியாக மாறிடுச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 99,000 கோடி இந்த டாஸ்மாகில் மட்டும். சரியா? அடுத்த லைன் அவர் என்ன சொல்றாரு? மணல் மற்றும் கல் மற்றும் கிரானைட் போன்றவைகளில் சில 100 கோடிக்கும் கீழாகத்தான் வருகிறது. அவை பல ஆயிரம் கோடிகள் ஆண்டுக்கு வரும். என்ன பண்ணீங்க? ஓகே, மணல் நமக்கு மக்களுக்கு புரியறதுக்காக ஒரு 5 மாவட்டத்துக்கு இடி ரைடு வந்தாங்க. என்ன பண்ணாங்க? எவ்வளோ எடுக்கலாம்ங்கிறது நீங்க டெண்டர் போடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 0.9 மீட்டர்ஸ் தான் அள்ளலான்னு கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு கீழே போச்சுன்னா நிலத்தடி நீர் பாதிக்கப்படும், மற்ற எல்லா விஷயங்களும் வந்துடும், ஊருக்கே கெடுதல் ஆயிடும். அவங்க எடுக்கிறது எவ்வளோ? 30 அடிக்கு எடுப்பாங்க. ஸோ இவங்க அப்படி எடுத்த மண்ணுக்கு இவங்க கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண டெண்டர் ரேட் எவ்வளோன்னு சொன்னால், ஒரு லோடுக்கு ஒரு குழின்னா 1 மீட்டருக்கு 1 மீட்டருக்கு 1 மீட்டர் ஒரு இது ஒரு லோடு போட்டால் 850 ரூபா. நீங்க நம்ம இருக்கிறது அசோக் நகர்ல இருக்கிறோம். இங்க பக்கத்துல போய் கடையில கேட்டீங்கன்னா ஒரு லோடு 8,500 10,000 ரூபா. இந்த 850 ரூபா ரேட்ல தமிழ்நாடு அரசு பில் பண்ணது எவ்வளவு? எடுத்துட்டு போனதாக பில் பண்ணது 38 கோடி ரூபாய். ஆனா இடி என்ன பண்ணாங்க? ஐஐடி கரக்பூரை கூப்பிட்டாங்க. அவங்க ட்ரோனை விட்டு பறக்க விட்டாங்க. பறக்க விட்டதை வச்சு எவ்வளவு ஆழம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு கணக்கு வந்துருச்சு. அது சரியா தப்பா அதை வெளியில சொன்னா இவங்க நினைச்சு கூட பார்க்க முடியல. 38 கோடி எங்க இருக்கு, இது இந்த கணக்கு இப்படி வருதே அப்படின்னு போட்டாங்க. உடனே இன்னொன்னு பண்ணாங்க. அந்த எடுக்கிறலாம் எப்படி எடுப்பாங்க? ஜேசிபி இயந்திரத்தை வச்சு. இப்போ நீங்க 2 வீலர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஹேண்ட் வாங்குறீங்க, 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நீங்க 4 மாசம் கழிச்சு ஓட்டு பார்த்தா எவ்வளவு இருக்கும்? 16,000 காட்டும். சரி, அது மாதிரி ஒரு ஜேசிபி இயந்திரம் எடுத்தது எத்தனை தடவை, கொட்டினது எவ்வளவு தடவைன்னு அதுல அந்த மிஷின்ல இப்ப வர லேட்டஸ்ட் மிஷின்ல அதை ரெண்டையும் வச்சு கணக்கு பார்த்தா எடுக்கப்பட்டது 4,730 கோடி ரூபாய். அரசுக்கு வந்த கஜானாக்கு வந்தது 38 கோடி ரூபாய். இதுவும் எந்த ரேட்ல? 850 ரூபாய் ரேட்ல, 8,000 ரூபாய் ரேட்ல இல்ல. ஸோ இது 5 மாவட்டம். தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 25 - 30 மாவட்டத்துல மணல் இருக்கு. இது 1.5 வருஷ கணக்கு, 23 கேஸ். அப்போ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மணல்ல மட்டுமே 25,000 கோடி. கல் குவாரி ரொம்ப நான் சொல்ல வேணாங்க, சொல்ல வேண்டியது 2 பேர் தாங்க. ஒன்று திமுக கூட்டணியை சேர்ந்த கிருஷ்ணகிரியின் முன்னாள் எம்பி டாக்டர் செல்லகுமார். கிருஷ்ணகிரியிலிருந்து ஹொசூர் வழியாக ஆண்டுக்கு 25,000 கோடிக்கு கிரானைட் கடத்தப்படுகிறது அப்படின்னாரு. அவர் சொல்றது கொஞ்சம் சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டாரோன்னு பார்த்தா, கிருஷ்ணகிரியிலிருந்து ஒரு நாளைக்கு 10,000 லாரிக்கு மேல் 1 லட்சம் டன் போகிறதுன்னு லாரிகள் அசோசியேஷன் சங்கம் கொடுத்த பேட்டி ஆன்லைன்ல இருக்கு. இது கிருஷ்ணகிரி. இந்த பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு வழியாக கேரளாவுக்கு போகுது. இந்த பக்கம் கன்னியாகுமரியிலேருந்து போகுது. ஒரு மலையே காணுங்கிறாங்க கன்னியாகுமரியில். ஸோ நம்ம தமிழக அரசே 2023 என்ன பண்ணாங்க? கிரானைட் எல்லாம் தடை பண்ணி வச்சிருந்தாங்க. இதனால் எங்களுக்கு 5,000 கோடி நஷ்டம்னாங்க. திருப்பி டெண்டர் விட்டாங்க, மக்கள் கேஸ் போட்டு தடை பண்ணி. அதுக்கு அடுத்தது சார், கல் குவாரி மண் குவாரிலாம் இருந்தால் ரிசர்வ் ஃபாரஸ்ட் உள்ள எடுக்கக்கூடாது. ஏன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல எடுத்தீங்கன்னு சொன்னா
அந்த ஃபாரஸ்ட்டும் அழிபடும். அடுத்தது அங்கேருந்து ஏதாவது அனிமல்ஸ் இருந்தால் வெளில வந்துடும். ஏன்னா சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி எங்கேயோ இதில் வந்து புலி அடித்து செத்து போனாங்கலாம் வருது. ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் எடுக்கலான்னு சட்டம் கொண்டு வந்தது இந்த ஆட்சி. இப்போ நீங்கள் கேட்டது கல்குவாரியில் 2015 முதல் இப்பொழுது வரை எடுக்கப்பட்டதெல்லாம் இப்போ ட்ரோனில் கணக்கு எடுக்கிறாங்களாம். எடுத்துட்டு டன்னுக்கு 25 ரூபா கட்டினா அவை சட்டத்தின்படியாக சரி செய்யப்படும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஒரு டன்னுடைய கல்லுடைய ரேட்டு என்ன? அப்போ 25 ரூபா வந்தால் போதுமா? இது என்ன கணக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு குவாரியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி 3 பேர் செத்து போனாங்க. ஸோ மக்கள் பிரச்சனை வந்துடும். எப்பயுமே சாவு வந்தால் கண்டென்ட் வந்துடும், நியூஸ் போயிடுச்சு. உடனே அங்கே இருந்த 56 குவாரியை மூடி 56ஐயும் ஒரு IAS ஆஃபீஸரை வச்சு சர்வே எடுக்கிறாங்க. எடுத்தா சொன்ன அளவு விட அதிகமாக எடுத்தது 750 கோடி. அவர் என்ன பண்ணுறாரு, 250 கோடி ஃபைன் போடுறாரு. சரியா? இது ஆகி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மீட்டிங் நடக்குது இப்போ திருநெல்வேலியில். அப்போ கலெக்டர் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் திருநெல்வேலி MP திமுகவை சேர்ந்த ஞான திரவியம்ங்கிறவர். இப்போ அவர் மாதிரி பிரின்ஸ்னு காங்கிரஸ் வந்துடுச்சு இப்போ 24 தேர்தலுக்கு பின்னாடி. அப்புறம் பக்கத்தில் சபாநாயகர், அவர் அந்த ஊர்லேயே ராதாபுரம் MLA. 2 பேரும் அவரை கேரோ பண்ணிட்டு மிரட்டுறாங்க. சார் குவாரியெல்லாம் நிறுத்தி வச்சுட்டீங்க, இங்கே வேலை வாய்ப்பு போயிடுச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் நின்று போச்சு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஒன்றே தரங்க சார். சார் கமிட்டி போட்டு விசாரிச்சுட்டு இருக்கோம், 750 கோடிக்கு எடுத்திருக்காங்க சார். அதெல்லாம் இல்லை சார், இங்கே எத்தனை பேருக்கு வேலை போச்சு அப்படின்னு மிரட்டுறாங்க. அவர் சொன்னால் அவர் ஸ்டெடியாக இருந்தார். உடனே அவர் அடுத்த நாளே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இது அந்த துறை அமைச்சரை பிடிச்சி வேறொரு IAS ஆஃபீஸரை போட்டு அவர் அந்த 250 கோடி ரூபாய் ஃபைனை 24 கோடியாக குறைச்சி அதையும் EMIயில் கட்ட விட்டார். இதே வேலை கோயம்புத்தூரில் நடந்த வழக்கில் தான் பூமி தாயின் மார்பை பிளந்து குடிக்கிறீர்கள்னு. இப்போ தமிழ்நாட்டில் கல்குவாரியிலையும் கிரானைட்லேயும் வருஷத்துக்கு 1 லட்சம் கோடிக்கு கிட்டத்தட்ட 50,000 கோடி, டாஸ்மாகில் 1 லட்சம் கோடி. இதையெல்லாம் இருந்தால் கடனே வாங்க வேண்டாம். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு முன்னாடி சொன்னால் நேற்றுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணார்ல நம்ம முதலமைச்சர். என்ன பண்ணார்? 5000 ரூபாய். 5000 ரூபாய் இல்லை, 5000ங்கிறது தப்பு. அடுத்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாதத்துக்குரிய 1000 ரூபாயோடு ஒரு 2000 ரூபாய் சேர்த்து போட்டு 2000 அதிகமாக கொடுத்துருக்காரு. இதுக்கு 6500 கோடி ரூபாய் ஆயிருக்கு. சரியா? இந்த 3 மாதத்துக்கு ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் தமிழக அரசு 51,000 கோடி வாங்க போகுது. நவம்பர் வரை அவர்கள் வசூல் தமிழக அரசு நிதி வந்த வருமானத்தை விட ரெவின்யூ டெபிசிட் 37,000 கோடி. அதாவது ரெவின்யூ டெபிசிட்னா என்னன்னா, சாப்பாட்டுக்கு காசு இல்லை, வாடகைக்கு காசு இல்லை, நீங்க வீட்டுக்காரன் வந்தா உங்களை வெளியில போட்டுருவான், அதுக்கு தினசரி செலவுக்கு காசு இல்லை. அது தவிர திட்டத்துக்கு கடன் வாங்கி செஞ்சா பரவாயில்ல. இப்போ நீங்க வேலைக்கு வரீங்க, ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்கீங்க, இங்கே உங்களுக்கு ஒரு 2 வீலர் இருந்தால் தான் முடியும். ஆஃபீஸ்லேருந்து ரெக்கார்டிங்க்கு போகணும்னா 2 வீலர் கடனில் வாங்கி வட்டி கட்டலாம். ஆனால் சம்பளத்தில் உங்களுக்கு சாப்பாடு கட்ட முடியல, வாடகை கட்ட முடியலன்னா உங்களால் வேலை செய்ய முடியுமா? ரெவென்யூ டெபாசிட் 37,000 கோடி நவம்பர் வரைக்கும். இங்கே வாங்குற கடனில் ஒரு 40,000 கோடி வட்டி ரெவென்யூ டெபாசிட். அதுக்கப்புறம் புதிய திட்டங்களுக்கு ஒதுக்கிறது ஒன்றுமே கிடையாது. சார் இப்போ இவங்க இன்னொன்று என்ன பண்ணாங்க, திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 கிட்டத்தட்ட 512 வாக்குறுதி. அதில் ஒரு 3 விஷயம் சொல்லிடுறேன் சார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுரையில் விவசாய பல்கலைக்கழகம் அமைக்கப்படும், கிருஷ்ணகிரியில் தோட்ட பல்கலைக்கழகம் அமைக்கப்படும், சென்னையில் ஸ்போர்ட்ஸுக்கு பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கணும்னா அதிகபட்சம் 100 கோடி. ஏன் சார் அமைக்கல? யார் சார் உங்களை தடுத்தாங்க? இந்த 6000 கோடி முக்கியமா? இதெல்லாம் கூட இன்னும் கூகுளில் போய் தேடினீங்கன்னா ஒரு 3 மாதம் முன்னாடி அறிவிக்கப்பட்ட, அதாவது சட்டசபையில் வாக்குறுதி கொடுத்ததுபடியாக 256 திட்டம் நிதி இல்லை என்று கைவிடப்பட்டது. அப்போ செய்ய வேண்டியதை செய்ய மாட்டீங்க, ஓட்டுக்காக மக்கள் வரி பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க. சார் ஏழைகளுக்கு உதவ வேண்டும், அதுல 2வது கருத்து. ஆனா ஏழைகளுக்கு கொடுத்துருக்கீங்களா? 1,30,00,000 பேரும் அன்றாடங்காச்சிங்களா? வருமானம் இல்லாதவங்களா? கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுங்க சார். ஒரு 20 லட்சம் பேருக்கு கொடுத்தா நிச்சயமாக பயன் இருக்கும். ஆனா மீதி இருக்கிறவர்கள், 5வது மாடியில் இருக்கிறவன் எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சுன்னு வெள்ள நிவாரணம் வாங்குறான் கார்ல வந்து. அந்த நிலைமையை தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஸோ கடனை வாங்குறீங்க, ஆனால் உங்கள் சொத்துக்கள் ஏறிக்கொண்டே போகிறது. சரியா? வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார்கள் என ஒரு 18 அமைச்சர்கள் பேர்ல, MLA எம்பிகள் அமைச்சர்கள் பேர்ல வழக்கு இருக்கு. அந்த வழக்குகள் எல்லாம் நேற்றுக்கு தான் டெல்லிக்கு மாற்றணும்னு ஒரு கேஸ் வந்திருக்குது. எனவே சார் தமிழர்களுக்கு
வரவேண்டிய திட்டங்களை செய்யல. ஆனா கடந்த சென்னை பல்கலைக்கழகத்துல மார்க் ஷீட் பிரிண்ட் பண்றதுக்கு காசு இல்லைன்னு 3 வருஷமா மார்க் ஷீட் கொடுக்கலையா? புரிஞ்சுக்கங்க. சென்னை பல்கலைக்கழகத்துல உங்களுக்கு 1980 கார்பஸ் ஃபண்டுன்னு வச்சிருக்காங்க, அதுல பாதியை காலி பண்ணியிருக்காங்க. இப்படி நான் ஒன்னொன்னையும் சொல்லிட்டு போனா இன்னைக்கு மணிக்கணக்காக போயிட்டு இருக்கோம். தமிழர்களுக்கு எதையுமே செய்யாமல் மணல் கடத்தல், கல்குவாரி, மண்ணு கல்லு போச்சா, மனுஷன் உடம்புல இருந்து கிட்னி திருடினோம் பேர்ல வழக்கு போட்டுள்ளது. பண்ணது திமுக எம்எல்ஏ, சொந்தமான ஹாஸ்பிட்டல் நாங்க. சரி, இது போச்சுன்னு பார்த்தா அது அங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போலீஸ் கேஸ் போடல. பெங்களூர்ல இருந்து வராங்க, அவங்களும் அதே ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க. அப்புறம் மகாராஷ்டிரால இருந்து வராங்க, அதுவும் திருச்சியில வேற ஒரு ஹாஸ்பிட்டல். அது யாருதுன்னு பார்த்தா திமுக முன்னாள் எம்எல்ஏ மந்திரியுடைய மருமகன் ஹாஸ்பிட்டல்ங்கிறாங்க. அதுக்கு நீங்க அவரையும் காப்பாத்தி அந்த போலீஸ் திருப்பி அனுப்புறீங்க. கிட்னியை திருடுவீங்க, நீங்க என்னெல்லாம் தான் சார் பண்ணுவீங்க சார்? தமிழக மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். 1967 திமுக என்ற கட்சி வந்துவிட்டு மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் நடந்துள்ளன. இதை விட மோசமான ஆட்சி இருக்க முடியாது. அதனாலதான் அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த தேர்தல் திமுகக்குன்னு சொல்லவே இல்லை, தமிழகத்திற்கும் அப்படின்றார். தமிழகத்திற்கும் தமிழர் விரோத திமுகவிற்கும் ஆன தேர்தல் மக்கள் தான் டிசைட் பண்ணணுங்கிறதா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான விஷயம்.